சீப்பாக கிடைச்சதுன்னு சொல்லி நான் அங்கே போய் மாட்டிட்டேன். இந்த சைடும் கிராக் விட்டுருச்சு. ஹைப்பர் ரைடரில் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்லைடரை மாட்டிடுறோம். இந்த போல்ட்டு மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. செம. நெக்ஸ்ட் வணக்கம் மக்களே, ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் எதுவுமே இல்லை. இன்றைக்கி இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஜெய்ஹர் ப்ரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லிடுறேன். இப்போ நம்ம சின்ன ட்ரிப் போயிருந்தேன் நம்ம ஊருக்கு ராஜபாளையத்துக்கு. ஸோ சென்னை டு ராஜபாளையம் போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கிராக் வந்து கட் ஆகிருந்தது. சுத்தமாக தனியாக வந்துருச்சு. ஸோ இதை கலட்டி அங்கே நாங்கள் வெல்டிங் அடிச்சிட்டோம். இங்கே தெரியுது அவங்களுக்கு வெல்டிங். இதை அடிச்சுட்டு நாங்கள் ட்ரிப்பில் முடிச்சுட்டு திருப்பி சென்னையிலேருந்து திருப்பி ராஜபாளையத்துலேருந்து சென்னை ரிட்டர்ன் வந்தோம். வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த சைடும் கிராக் விட்டுருச்சு. ஸோ இப்போ திருப்பி சும்மாலாம் நம்ம வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த கிராஷ் கார்டு நான் மாட்டினது பார்த்திங்கன்னா சீப்பாக கிடச்சிதுன்னு சொல்லி புதுப்பேட்டில் போய் மாட்டிட்டேங்க. 3000 கிடச்சிது. ஸோ பார்த்திங்கன்னா சீப்பாக கிடச்சிதுன்னு சொல்லி நான் அங்கே போய் மாட்டிட்டேன். வாங்கினது கடை பார்த்திங்கன்னா புதுப்பேட் சென்னை பைக்ஸ். அங்கே தான் நான் வாங்கினேன். 3000 சொன்னதுனால சரி சீப்பாக கிடைக்குது, நம்ம தான் அறிவாளி மற்றவங்களோடன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன், பிராண்டடுக்கு போகாமல். ஸோ இப்போ அவஸ்தைப்பட்டேன். ஸோ அதனால் இப்போ திருப்பி நான் வந்து வெல்டிங் அடிச்சுட்டே இருக்கிறது ஸ்ட்ராங் இருக்காது அது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம ஹைப்பர் ரைடரில் நான் புக் பண்ணிட்டேன், ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இதை எடுத்துகிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, நம்மகிட்ட இதை மாட்டுறது டூல்ஸ் இல்லைங்க. ஸோ அதனால் நம்ம ஜெயர் ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணுறது நான் காமிக்கிறேன். பட் டீட்டெயிலாக காமிக்கல, ஓரளவுக்கு நான் மேலோட்டமாக காமிக்கிறேன். எங்கெங்கே எந்த நட் அண்ட் போல்ட் கலட்டணும், எது மாட்டணும், எப்படி மாட்டுறோம் அது மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஹைப்பர் ரைடர் கிராஷ் கார்டு டீட்டெயில்டு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும்னா நான் ப்ரோவோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டீட்டெயிலாக போட்டிருக்காரு, அதை போய் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் போகலாம். ப்ரோ அன்பாக்சிங் பண்ணுறாரு, வாங்க பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கிராஷ் கார்டு பற்றி. ஆல்ரெடி நீங்கள் மாட்டியிருக்கீங்க, எப்படி இருக்குது? ஆல்ரெடி இனோவேஷன் விஜய் வந்து அவரோட ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைப்பர் ரைடரோட ஆக்சஸ் தான் மாட்டியிருப்பார். அவரும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு இது மாதிரி நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ ப்ரோ ஹைப்பர் ரைடர் கிராஸ் காரை பொறுத்த வரைக்கும் வந்து குவாலிட்டியில் எந்த பஞ்சமும் கிடையாது, செம்ம குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ நான் அன்பாக்சிங் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கின் ஷீட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு வந்தது தெரியுமா? இந்த ஸ்க்ரூ இந்த கீ செயின்லாம் வந்து பாக்ஸில் வந்து. ஆமாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வருது. அவங்க ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு விதமாக நினச்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கிராஷ் கார்டு வந்திருக்கு. ஓகே, பபுள் ட்ராப்பில் எதுவுமே போடலங்க, அப்படியே அமுச்சு விட்ருங்க. அந்த பாக்ஸ் தூக்கிடுங்க. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டங்கள் தான். ஓகே, லெஃப்ட் சைடு கிராஷ் கார்டு, ரைட் சைடு கிராஷ் கார்டு, அப்புறம் அந்த ஸ்லைடர்ஸ் ஒவ்வொரு சைடும் ரெண்டு ஸ்லைடர்ஸ் வரும். அதோட போல்ட்ஸு அலன் கீ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஓகே வாங்க நம்ம இதை அன்ராப் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது கைஸ் அன்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கேப்பில் இந்த ஸ்லைடரை மாட்டணும். இதே மாதிரியே ஒரு சைடில் 2 ஸ்லைடர் வருது. இப்போ ப்ரோ வண்டிக்கு மாட்டும் போது பார்த்திங்கன்னா இதில் ஹைப்பர் ரைடர்னு எழுதியிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா 2 சைடும் பிளேனாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி டிசைன் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. அவன் ப்ரோ வண்டியில் காமிக்கிறேன் பாருங்களேன். பார்த்திங்கன்னா எழுதியிருக்கோம் ஹைப்பர் ரைடர்னு. நம்ம இதில் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஸ்லைடரை மாட்டிடுறோம், 2 சைடும் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த கிராஷ் கார்டை தூக்கி குப்பையில் போட வேண்டியதான். எவ்வளோதான் சீப்பாக கொடுத்தாலும் அங்கே வாங்காதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் பிராண்டடாக போக பாருங்கள். எது ரிவ்யூ பெட்டராக இருக்கோ அதை மாட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு சேஃப் பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தாங்க, அலுமினியம் இல்லை மெட்டல் இல்லை, ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த ஸோ ஈச் சைடு 2 ஸ்லைடர் வருதுங்க. ஸோ இந்த இப்போது பழைய கிராஷ் கார்டு ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் ப்ரோவோட டாகு, பேர் வந்து டான். அது ஆக்சுவலாக உள்ளே ஒரு கேஜ் இருக்குது, அதில் தான் இருந்தது. பட் உள்ளேருந்து ப்ரோவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது திறந்து விட சொல்லி. ஸோ கரெக்டாக திறந்து விட்டு இப்போ மெயின் கேட்டை அடைச்சாச்சு நம்ம. இது திறந்தாச்சுன்னா அவரே கரெக்ட் வந்துடுவார். ஆமாம். செம. நெக்ஸ்ட் குட். ப்ரோ அடிக்கிறத பார்த்து அப்புறம் இதுலேருந்து வந்துட போகிறாங்க, நாயை கொடுமைப்படுத்துகிறாங்கண்ணே. என்னடா எவ்வளோ அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அவன் பாருங்க ரியாக்ஷன்லாம் ஒன்று பயங்கரமாக கொடுப்பான். திருவிழாவில் காண போன பிள்ளை மாதிரியே. ஓகே, நம்ம இதை சீக்கிரம் மாட்டிட்டு நம்மளும் கிளம்பணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கழட்டியாச்சு. நம்ம இந்த ஸ்லைடர் நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லைடர் பேக் சைடு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இது நம்ம தனியாக வச்சிடலாம். அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த பேக்கிங்கில் இந்த ஆலன் கீழே ஒரு ரப்பரைஸ்டு புஷ்ஷு, ஒரு எஸ்எஸ் புஷ்ஷு சேர்த்து வந்திருக்கு. பட் ப்ரோ உங்கள் பேக்கிங்கில் எப்படி வந்துச்சு? என்னோடய பேக்கிங்கில் இந்த புஷ் மட்டும் வரல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு எஸ்எஸ் புஷ் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு பட்டை வாசர் மாதிரி வச்சு நான் போட்டுட்டேன். எல்லாம் கஸ்டமைசேஷன் தான். இங்கே ஒரு போல்ட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, தென் இதில் ஒன்று. ஸோ இந்த 3 போல்ட்டை கழட்டினா போதும், நம்ம மாட்டிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டு மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது மாஸ்டர் சிலிண்டர் இங்கே தான் போகுது. ஸோ இதில் டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக மாட்டணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக மாட்டுங்க இதை மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கிராஷ் கார்டு மாட்டியாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு மாட்டலாம் வாங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, லுக் வைஸு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சேஃப்டி வைஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரோவோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கீழே கவுத்து போட்டிருப்பார் வண்டியை, அதிலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த சைடு போய் மாட்டலாம் வாங்க. சரி, இந்த சைடு எந்தெந்த போல்ட்டு ரிமூவ் பண்ணணுன்னா சேம் அதே தான் 3 போல்ட்டு தான். ஓகே, அந்த மெயின் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு போல்ட்டு, அப்புறம் கீழே 2 போல்ட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது எடுத்து கடாசிடலாம் வெளியில். அப்புறம் இந்த பக்கம் மாட்டுறதுக்கு வந்து இந்த 3 போல்ட்டை கழட்டி இந்த கப்பை எடுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம மாட்ட போகிற போல்ட்டு இங்கே இருக்குது ஃப்ரேம். ஓகே, உள்ளே ஒரு போல்ட் இருக்குனால நம்ம அந்த கப்பை எடுக்கணும். அந்த 3 போல்ட்டை மட்டும் கழட்டி அந்த கப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மாட்ட போகிற போல்ட் வந்து உள்ளே இருக்கிறதுனால நம்ம அந்த கப்பை எடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கழட்டி எடுத்தாச்சு. அங்கிட்டு வச்சிடலாம். அந்த இது எடுங்க, வண்டி மேலே ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு கிராஷ் கார்டு மாட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பை மட்டும் கழட்டுறோம். நம்ம ஒரு 3 போல்ட்டு கழட்டுறோம். 3 4
இங்கே ஒன்று 4 போல்ட் கழட்டினா நம்ம அந்த கப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஆலன் கீ இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, எந்த பாயிண்ட்டு? இதை கலட்டணும். ஓகே, அந்த பாயிண்ட்டை கலட்டணுங்க. நல்ல மிஷின் டைட்டாக இருக்குதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. மேபி அந்த த்ரெட் லாக்கர் யூஸ் பண்ணி அவங்க லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் போல்ட்டில் மாட்டியாச்சு. கொஞ்சம் டைட் மட்டும் பண்ணணும் நல்லாவே. ஸோ ஆல்மோஸ்ட் கிராஷ் கார்டு வேலை முடிஞ்சிச்சு, மாட்டுற வேலை. இனிமேல் மாட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாக் லைட்டு, ஆக்சிடி லைட்டு மாட்டுறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. என்னோடய மேட்டாக் லைட்டை கழட்டி பேசாமல் நான் இங்கே மாட்டிடலான்னு பார்க்குறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாம்ப் மட்டும் வாங்கணும். அதை மட்டும் அந்த கிளாம்ப் வாங்கிட்டு இதில் மாட்டிட்டோன்னா நம்ம அடுத்த டிரைவர்ஸ், முன்னாடி போகிற டிரைவர்ஸ் நம்மளை யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ இதை ஆன் பண்ணோன்னா முன்னாடி போகிற டிரைவர்ஸ் யாருக்குமே கண்ணு தெரியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சைட் கிராஷ் கார்டு மாட்டியாச்சு. இப்போ அந்த கப்பை வந்து திருப்பி மறுபடியும் மாட்டிடலாம் நம்ம. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் கிராஷ் கார்டு வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. கிராஷ் கார்டு மாட்டியாச்சு 2 சைடும். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டைப் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா, நம்ம லாங் ரைடு போகும்போது கொஞ்சம் கால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இதில் மேலே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம் காலை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. நம்ம இங்கேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் வீட்டுக்கு போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரோ தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிராஷ் கார்டு மாட்டினதுக்கு. ஸோ இப்போ ப்ரோவுக்கு ஒரு வேலை இருக்குது, வெளியில் கிளம்புறாரு. அவங்க அம்மா கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு, நம்மளும் கிளம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இவரோட அந்த வீடியோ போய் பாருங்கள். கிராஷ் கார்டு டீட்டெயில்டு ரிவ்யூ இருக்கும், அது போய் பாருங்கள். உங்களுக்கும் யாருக்காவது வந்து இது மாதிரி எதாவது மாட்டணும்னா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மாட்டித்தரேன். ஆமாம், கிட்டத்தட்ட கஸ்டமைஸே பண்ணி கொடுத்துருவார் அவர், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு கூட ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஆனால் அது வீடியோவில் நாங்கள் காட்டல. ஒரு நட்டு டைட் வயசில் என்ன ஆச்சுன்னா, மேலே இருக்கிறது உடஞ்சிச்சு, மீதி பீஸ் உள்ளே போய் மாட்டிச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், லேத்தில் போயிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வேலையை முடிச்சுட்டு, அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க டைங்குன்னு. பார்ப்போமா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.